இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 20 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி, இது என்னோட பிரச்சனை, இது என்னோட பிரச்சனை அப்படின்னு இது என்னோட பிரச்சனை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? திஸ் இஸ் மை ப்ராப்ளம், திஸ் இஸ் மை ப்ராப்ளம். இது என்னோட பிரச்சனை, அது என்னோட பிரச்சனை அப்படின்னா தட் இஸ் மை ப்ராப்ளம் அப்படிங்கிறீங்களா? சரி சரி, இது எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு நீங்கள் இது என்னோட பிரச்சனை அப்படின்னு பேசுறதா இருந்தாலும், அது என்னோட பிரச்சனை அப்படின்னு பேசுறதா இருந்தாலும், இட் இஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருங்க. இட்ஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னா இது என்னோட பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், அது என்னோட பிரச்சனை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இதை பாரு, இது என்னோட பிரச்சனை, இதை பாரு, இது என்னோட பிரச்சனை அப்படின்னு பேசணும். லுக், இட் இஸ் மை ப்ராப்ளம். இந்த லுக்குன்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. சரிங்களா? லுக், இட்ஸ் மை ப்ராப்ளம். இது பாரு, இது என்னோட பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். சரி, இது என்னோட பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு தேவையில்லாமல் இதில் தலையிடணும்? இது என்னோட பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இது என்னோட பிரச்சனை இல்லை, இது ஒரு சின்ன பிரச்சனை, இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் எ ஸ்மால் ப்ராப்ளம் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம், இட் இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம். இந்த ஈஸியா அப்படிங்கிறத ஈஸியா அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? இட் இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம், இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையாமா? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வாட் இஸ் தேட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தேட் ப்ராப்ளம், வாட் இஸ் தேட் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அது அவங்களுடைய பிரச்சனை, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அது அவர்களுடைய பிரச்சனை, அது அவங்களுடைய பிரச்சனை. தட் இஸ் தேர் ப்ராப்ளம், தட் இஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதுதான் பிரச்சனை அப்படின்னா தட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதுதான் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேள்வியாக கேட்குறோம். இப்போ திஸ் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இஸ் திஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான் பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். இஸ் திஸ் த ப்ராப்ளம், இதுதான் பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். சரி, என்னதான் உன்னோட பிரச்சனை? என்னதான் உனக்கு பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாங்களா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்னதான் உன்னோட பிரச்சனை? யூ ஆர் த ப்ராப்ளம், நீ தான் பிரச்சனை. யூ ஆர் த ப்ராப்ளம், நீ தான் பிரச்சனை. தேர் இஸ் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு பெரிய பிரச்சனை. தேர் இஸ் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பிரச்சனை அவன் இல்லை, அவன் பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவன் இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? த ப்ராப்ளம் இஸ் நாட் ஹிம் அப்படின்னு பேசலாம். த ப்ராப்ளம் இஸ் நாட் ஹிம் அப்படின்னா பிரச்சனை அவன் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் தான் என்னோட பிரச்சனை அப்படின்னு பேசணும். ஹீ இஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னா அவன் தான் என்னோட பிரச்சனை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இது ஒரு பெரிய பிரச்சனையா? இது ஒரு பெரிய பிரச்சனையா? இஸ் இட் எ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். இஸ் இட் எ பிக் ப்ராப்ளம்? இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். சரி சரி, கவனிங்க, இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இஸ் இட் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். சரி, அவனுக்கு பண பிரச்சனை, அவனுக்கு பண பிரச்சனை அப்படின்னு பேசணும். ஹி ஹாஸ் மணி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பேசலாம். ஹி ஹாஸ் மணி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அவனுக்கு பண பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். பணம் ஒரு பிரச்சனை இல்லை, பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு பேசலாம். இந்த நாட் ஏ அப்படிங்கிறத நாட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னா பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஆனால் இந்த மாதிரி நம்ம பேச போகிறது இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் பேசுவோம் இல்லைங்களா? எப்படி பேசலாம் இதை? இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அர்த்தம்.